சென்னை வந்த மகாவிஷ்ணுவை காவல்துறையினர் மிக நெருக்கமாக கண்காணித்து வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஐயப்பன், இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். தற்பொழுது ஆன்மீக சொற்பொழிவாளர் சென்னை வந்தடைந்துள்ளார். அவரை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்காக தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் கூடியிருக்கிறார்கள். இதனால் சென்னை விமான நிலையமே பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக பார்த்தோமே என்றால் சென்னை விமான நிலையத்தில் இவ்வளவு அதிகமான காவல்துறையினர் இந்த பகுதியில் இருக்க மாட்டார்கள். இருப்பினும் இன்றைக்கு மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று சென்னைக்கு திரும்ப உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவாற்றியதாக பரம்பொருள் பவுண்டேஷன் அதனுடைய உரிமையாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று சென்னை வருகை தந்துள்ளார். தற்பொழுது அவரை தமிழக காவல்துறையினர் மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் என்றே கூறலாம். தற்பொழுது அவர் சென்னை விமான நிலையத்தில் அதன் வாயில் வரை வந்திருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு தற்பொழுது மறுபடியும் விமான நிலையத்திற்கு உள்ளே சென்று விட்டார். இந்த நிலையில் இந்த இடத்தில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது மகாவிஷ்ணு வெளியில் வந்த உடனேயே மகாவிஷ்ணுவை இங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடம் எதுவும் பேச விடாமல் அவரை விரைவாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்காக இந்த இடத்தில் காவல்துறையினர் கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது சென்னை விமான நிலையத்தில் வந்த உடனேயே சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த இருப்பதாகவும், முதற்கட்டமாக அசோக் நகர் பள்ளியிலும் சைதாப்பேட்டை பள்ளியிலும் எதற்காக அவர் அந்த மாதிரி அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராகவும் அதே போல பெண்களினுடைய அழகு குறித்து அவர் எதற்காக பேசி இருக்கிறார் என்பது குறித்து முதற்கட்டமாக விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல்களானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மகாவிஷ்ணு மீது அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற புகாரானது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் தங்கம் என்பவர் அவர் மீது ஒரு புகாரினை கொடுத்திருக்கிறார். அதே போல மகாவிஷ்ணு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் அவர் இதற்கு முன்னதாக புகாரினை அளித்திருக்கிறார். அதே போல மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் சங்க தலைவர் சரவணன் என்பவர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது புகாரினை அளித்துள்ளார். அதே போல இதில் கூடுதலாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் மற்றும் டிசம்பர் 3 இயக்கம் ஆகியோர் 3 புகார்களை மகாவிஷ்ணு மீது கொடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த உடனேவே அவரை விசாரணைக்காக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து செல்வதற்காக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு விமான நிலையத்தில் கூடியிருக்கிறார்கள். அதனால் இந்த பகுதியிலேயே மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பயணிகளுக்கு சிறு அவர்களுக்கு இடையூறும் ஏற்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். ஐயப்பன், அவர் மீது 3 இடங்களில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் என்னென்ன விவரங்களை மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? அதாவது தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்தினுடைய தலைவர் சங்கம் என்பவர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு புகார் கடிதத்தில் குறிப்பாக மகாவிஷ்ணு கூறியிருப்பதாவது, போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகள் பிறப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதில் எந்த அளவிற்கு அறிவியல் பூர்மையான உண்மையானது இருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். இது மிகவும் அறிவியலுக்கு மிகவும் புறம்பானது. இது மிகப்பெரிய கட்டுக்கதைகளை சமூகத்தில் விதைக்கக்கூடிய வகையில் உள்ளது. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய மனதினை புண்படுத்தும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். இந்த ஒரு பேச்சானது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவரின் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கையானது எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவனுடைய தங்கம் அவரினுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் மற்றும் டிசம்பர் 3 ஆகியோர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு புகார் கடிதத்திலேயும், அதாவது மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டிலும் சமூகத்தில் மிகவும் அவர்களுடைய நிலையானது மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நிலைமையை இன்னும் கொச்சைப்படுத்தும் விதத்தில் மகாவிஷ்ணு பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் தற்பொழுது மகாவிஷ்ணு பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இனிமேல் இது போன்று ஆன்மீக சொற்பொழிவு என்கிற பெயரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அவர் எதுவும் இனிமேல் இது போன்று பேசக்கூடிய நபர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அவருக்கு
உரிய தண்டனையானது கிடைக்க வேண்டும் என்று அவரினுடைய புகாரிலும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக கூடுதலாக பெண்கள் பற்றியும் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு மிகவும் இழிவானதாக இருப்பதாக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐயப்பன், இப்போ மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கை அவரை கைது செய்யணும்னு இப்ப காவல்துறையினர் அவர்களை மகாவிஷ்ணுவை விசாரணைக்கு அழைத்து செல்ல இருக்கும் நிலையில் அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு நபரின் மீது தொடர்ச்சியாக 3 இடங்களில் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த புகார் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் அவரினுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக, அவர் தரப்பு நியாயத்தினை தெரிவிப்பதற்காக முதற்கட்டமாக அவரினை அழைத்து சென்று விசாரணை நடத்த இருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு அடுத்தபடியாகவே கைது என்பதும் வழக்கம் போல் அமைய பெற்றிருப்பதாகவும், ஏனெனில் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் பல மாற்றுத்திறனாளிகளுடைய மனதினை புண்படுத்தும் விதத்தில் அவர் இவ்வாறு பேசியிருப்பது நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய இதே வேளையில் நிச்சயமாக மகாவிஷ்ணு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன்.